ஹலோ உறவுகளே, எப்படி இருக்கிறீங்க? என்னால் அவ்வளோதான் கேட்க முடியும். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். ஓகே. சில சமயத்தில் நான் சில இடங்களுக்கு போகும்போது சில கழிவறைகள் அல்லது சில இடங்கள்ல டோன்ட் ஸ்பிட்ன்ட்டு எதோ எழுந்தாங்க. டோன்ட் ஸ்பிட்னாக்கா எச்சை துப்பாதீங்கோ, இங்கே எச்சை துப்பாதீங்கோ அப்படின்ட்டு அந்த அந்த வார்த்தைகளை நான் அங்கே கேட்டேன். சில வளர்ந்த நாடுகளில், நம்மை போன்ற வளர்ந்த நாடுகளில் இந்த மாதிரி நான் எங்கேயும் டோன்ட் ஸ்பிட் சொல்லிட்டு எழுதுனதை பார்க்கல. ஏன்னாக்கா அங்கே யாரும் எச்ச துப்புறதில்லை. நான் ஒருத்தர் கூட நான் பல முறை நான் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறேன். சில டைமில் பல முறை அதிகமாக சொல்ல விருப்பப்படல. 2-3 முறை நான் குறிப்பாக ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்கேன். அங்கே ஒரு இடத்துல கூட இந்த மாதிரி எச்ச துப்பாதீங்கோ, டோன்ட் ஸ்பிட்னு சொல்லிட்டு எழுதலை. ஏன்னா அங்கே யாருமே எச்ச துப்புறதில்லை. அது எப்படி என்ன சார், யாரும் எச்ச துப்புறது இல்லையா? வெளியே ஜனங்க நடமாட்டமே இல்லை. ஜனமாட்டம் இல்லையா? அதுனா மக்கள் வாழும் பகுதியா இல்லை காட்டு பகுதியில் சொல்கிறீங்களா? மக்கள் வாழும் பகுதிகளிலே தான் சொல்கிறேன். யாரும் எச்ச துப்புறதில்லை. எப்படி துப்புறதில்லைன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நடமாட்டமே இல்லை. ரோட்டில் நடமாட்டமே இல்லை. நான் என்னுடைய வீட்டுக்கு எதிரில் பார்த்தேன், 2-3 முறை பார்த்தேன். ஒருத்தர் நாயை பிடிச்சிக்கின்னு அவங்க வாக்கிங் போயிருந்தாங்க. அவங்கள தான் பார்த்தேன். அவங்க பிஸி வித் டாக். அது செல்லமாக அது எங்கே நிற்கிறதோ அங்கே நிற்கிறது, எங்கே போகணுமோ அங்கே. சில சமயத்தில் கையில் ஒரு பக்கெட், ஒரு பெரிய ஸ்டிக்கும், அதில் ஒரு பாத்திரமாக இருக்கும். அதை எடுத்துகிட்டு போவோம். கையில் இன்னொரு குச்சி ஒரு ஸ்பூன் மாதிரி எடுத்துகிட்டு போவோம். அங்கே எங்கெல்லாம் நாய் ரோட்டில் நம்பர் 2 டாய்லெட் பண்ணிட்டாக்கா அதை அந்த குச்சியில் எடுத்து அந்த கையில் இன்னொரு டப்பா இருக்கும், ஒரு வித் ஹேண்டில், அதில் போட்டுன்னு எடுத்துகிட்டு போவோம். அந்த மாதிரி சில காட்சிகளை பார்த்துக்கிறேன். ஆனால் ஒருத்தர் கூட எச்ச துப்பதில் நான் பார்க்கல. ஏன்னாக்கா எனக்கு ஆன்சர் சொல்ல தெரில. எச்ச துப்பதை பார்க்கல. பெரும்பாலும் அதாவது அந்த 2 பேர் தவிர நான் மற்ற யாரும் நடமாட்டமே இல்லை. என்ன பண்ணுறாங்கோ, நேராக வீட்டிலேருந்து வெளியே போனோன்னாக்கா வீட்டு உள்ளேயே இருந்து காரில் ஏறி உக்காந்துக்கிறாங்க. வீட்டு உள்ளேயே காரில் ஏறி உக்காந்துக்கிறாங்க. நாய்க்கு ஒரு சீட்டில் அதுக்குன்னு ஒரு சீட் இருக்கும், அதை விட்டுட்டு பெல்ட் போட்டுருவாங்க. அது உக்காந்துட்டு இருக்கும். அது ஈவன் ஜன்னலில் கூட தலையை வெளியே விட்டு பார்க்காது, இப்படியே பார்த்துட்டு வரும். ட்ரெயின் சச்சவே. அப்புறம் நேராக ஷாப்பிங்க்கு போகிறாங்க. அங்கே தான் ஜாஸ்தி போடுது. மற்றபடி வேலைக்கு அங்கங்கே எங்கேயோ போவாங்க. அவங்களும்
இங்கேருந்து வேலைக்கு போகிறதுக்கு அது உள்ளே ஏறி உட்காந்துட்டு நேராக ஆஃபீஸ்க்கு போயிடுவாங்க, இண்டஸ்ட்ரீஸ்க்கோ ஆஃபீஸ்க்கோ போயிடுவாங்க. இவங்க ஷாப்பிங் சென்டருக்கோ எங்கேயோ போவாங்க. போயிட்டு அங்கே டாய்லெட்டுக்கு போடணுன்னாக்கா டாய்லெட்டில் போயிட்டோம், அல்லது அங்கங்கே எச்சி துப்புத்துக்கெல்லாம் வச்சுருக்கிறதில்ல. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த வழியில் உள்ள ஷாப்பிங் கிட்ட போகும்போது எச்ச துப்புறதுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் பாக்கெட்லேருந்து ஒரு இது எடுத்துவாங்க, ஒரு பேப்பர். என்ன பேப்பர்? டிஷ்யூ பேப்பர். பாக்கெட் நம்மள மாதிரி அவங்க பெரும்பாலும் 99 வேணாம் 90% வச்சுக்கலாம். 90% யாரும் ஹேண்ட் கர்ச்சீப் யூஸ் பண்ணுறதில்ல. அது ரிமைனிங் 10% அவங்க ஹேண்ட் கர்ச்சீப் வச்சுருக்காங்க. சில ஓல்டு பீப்புள் யார்கிட்ட வச்சுக்கலாம். மற்றவங்கெல்லாம் அந்த டிஷ்யூ பேப்பர் பாக்கெட்டில் ஒரு 2-3 வச்சுருப்பாங்க. அது மாதிரி ஒரு இடத்துல போய்ட்டு எங்கன்னா எச்ச துப்புணுன்னு ஒரு நிர்பந்தம் வந்துச்சுன்னா அந்த டிஷ்யூ பேப்பர் எடுத்து அது பாக்கெட்டில் ஃபோல்ட் பண்ணிட்டு பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம நாட்டில் நம்மளாம் வளர்ந்த நாடு தான். அந்த அளவுக்கு நான் அந்த காட்சிகளே பார்த்ததில்லை. கண்ட இடத்துலலாம் துப்புறாங்க. பாவம் அவங்க வெயிலில் தூரத்தில் நடக்கிறாங்க, எல்லாம் நடந்துகிட்டே இருக்காங்க. துப்ப வேண்டிய சூழ்நிலை வருது. கண்ட இடத்துலலாம் துப்புறாங்க. அங்கே தாராளமாக நடந்து போகிறதுக்கு ஆகுதில்ல. ஃபுட்பாத்தில் சொல்கிறேன், நடந்து போகிறதுக்கு ஆகுதில்லை. அந்த மாதிரி ஒரு நிலைமை நம்ம நாட்டில் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் அந்த நிலைமை மாதிரி மற்ற அவங்க கையாளுற மாதிரி இந்த டிஷ்யூ பேப்பரை யூஸ் பண்ணுற நிலை கண்டிப்பாக வரும். ஏன்னா நம்மளும் வளர்ந்துருக்குறோம். இன்னும் ஒரே ஒரு ப்ராப்ளம், மக்கள் தொகை அதிகமாக இருக்குது. அதனால் நம்மளும் கண்டக்டர்லாம் ஸ்பிட் துப்புறத அவாய்ட் பண்ணலாம். நீங்களே பார்த்துப்பீங்க, ஃபுட்பாத்தில் பாருங்க. அவன் பக்கத்தில் யாரும் பின்னால் வரவங்க கூட கவனிக்க மாட்டான். ஏன்னா அவனுடைய அவசரம் அந்த மாதிரி இருக்கலாம், அவன் துப்பிட்டு போயின்னு இருப்பான். நம்மளும் அந்த மாதிரி இந்த டிஷ்யூ பேப்பர் சிஸ்டம் நம்ம கையாண்டா, நான் இப்போ சொல்கிற மாதிரி நிலைமை மற்றவங்க யாரும் சொல்கிறதுக்கு அந்த நேரம் வராது. ஏன்னா இங்கே இப்போ சேஞ்ச் ஆகிறேன் இல்லையா. நான் சொன்ன உடனே அவங்களுக்காக கூட அந்த நிலைமை வரும். அவங்கள இந்த இருக்கிறதுக்கோ இந்த டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுற பழக்கம் வந்துச்சுன்னா இன்னொருத்த வந்து என்ன மாதிரி டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுங்க, இப்படியெல்லாம் இருக்குது மற்ற கண்ட்ரியில். நம்ம கண்ட்ரியில் இன்னும் ஆரம்பிக்கலை, நினச்ச இடத்துலலாம் துப்பிட்டு போகிறாங்கன்னு சொல்ல நிலைமையாக வராது. ஏன்னா அதுக்குள்ள நம்ம இன்னும் நம்ம நாட்டு மக்கள், ஏன்னா நம்மளும் வளர்ந்து வரோம். ஒரு நாளைக்கு அவங்க அந்த மாதிரி பாக்கெட்டில் டிஷ்யூ பேப்பர் எடுத்து துப்பிட்டு அது எங்கே வைக்கிறோனோ பாக்கெட்லையோ அல்லது ஏதாவது பாஸ்கெட் அது பர்ஸ்லையோ பேக்லையோ வச்சுன்னு போயிட்டு எங்கன்னா அந்த பின்னு இது எங்கே பக்கத்தில் கிடைச்சாக்கா அந்த பின்னில் போட்டுலாம் நம்ம நாடு சுத்தமாக இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். தயவுசெய்து நீங்கள் நான் சொல்கிறத ஏற்றுக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக தவறாக நினைக்க மாட்டீங்க. அங்கே நிலைமை நம்ம நிலைமை சொல்கிறோம். நம்ம நாட்டில் இந்த மாதிரி அதிகமாக ஆகுது. என்னன்னாக்கா ஜனத்தொகை ஜாஸ்திக்குது. அவன் காரில் உட்காந்து போகிறான், கார்லேருந்து கூட வெளியே துப்புறதுல அதான் டிஷ்யூ பேப்பர் இருக்குதுல்ல, அதை எடுத்துகிட்டு அந்த இதில் வச்சிடலாம். வச்சு அங்கங்கே பின்னுகளில் போட்டுறாங்க. நம்ம நாட்டில் கூட கொஞ்சம் இந்த கார்ப்பரேஷன் அல்லது சம்மந்தப்பட்டவங்க தூய்மையை காப்பாற்றும் டிபார்ட்மெண்ட் அங்கங்கே இந்த டஸ்ட்பின் சிஸ்டம் அங்கங்கே இப்போ டஸ்ட்பின் சிஸ்டம் வச்சா நல்லாயிருக்கும். ஓகே, நிறையா இருக்குது. இவங்க ரொம்ப செய்துருக்காங்க, நம்ம கார்ப்பரேஷனோ கவர்மெண்ட்டோ எவ்வளோ செய்துருக்காங்க. அதில் இதுக்கெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும். பாருங்க, நான் போகிறேன், எங்கே காலை வைத்து 2-3 இடத்துல சளி அல்லது எச்சா இருந்துச்சு. 2-3 முறை நான் காலை மெரிச்சிட்டேன். அப்போ வீட்டில் போகிறதுக்கு ஆகலை அந்த காலோட.
அந்த நிலைமையெல்லாம் நம்ம தவிர்க்கலாம். கொஞ்சம் அந்த டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுற பழக்கத்தை நம்ம கையாளுவோமா? முதல்ல நான் அதை கடைப்பிடிக்கிறேன். நீங்களும் கடைப்பிடிங்க. வணக்கம்.